நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திர விஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 894வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம், மாரியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு மாரியம்மனை, சித்தாத்தூர் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது. அதை பற்றி பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. மிச்ச கோவில் இருக்க மாரியம்மன்லாம் சுதையில் பின்னாடி பெருசாக இருக்கும், முன்னாடி ஒரு சிரசு இருக்கும், ரேணுகா பரமேஸ்வரி சிரசு. மாரியம்மனே ரேணுகா பரமேஸ்வரி தான். பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பழக்கம்னா, இந்த சிரசை இப்போ நார்த் இந்தியாவில் எல்லாம் காளி கீழி எல்லாத்துக்குமே சிரஸாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம். பட் தமிழ்நாட்டில் இந்த மாரியம்மனுடைய இதுக்கெல்லாம் வந்து சிரஸ் முன்னாடி இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே சித்தாத்தூரில் என்ன விசேஷம்னா, 3 சிரஸ் இருக்குது முன்னாடி. திரிசக்தியாட்டம் 3 சிரஸ். இது எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் த யூஎஸ். பாருங்கள், 3 சிரஸ் தனித்தனியாக இருக்குது. இட்ஸ் இஸ் a rare phenomenon. You cannot see anywhere in the world. அசுரந்தலை இருக்கும், அது வேறு. சமயபுரம் மாரியம்மன் அசுரந்தலை இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் மாரியம்மனுடைய சிரசு, ரேணுகா பரமேஸ்வரி சிரசு 3 இருக்குது. இந்த இச்சா ஞான கிரியா சக்தி இடத்துக்கெல்லாம். பச்சையம்மன் கோவிலில் சிரஸ் இருக்காது, 3 உருவங்களே இருக்கும். இது அது வேறு. இந்த சித்தாத்தூர் மாரியம்மன் கதையை பற்றி பார்க்கலாம். எப்படி வந்தது, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. சித்தாத்தூர் மாரியம்மன் கோவில் சிரச வடிவில் 3 அம்மன்கள் எழுந்தருளிக்கும் தலம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தாத்தூர். சித்தாத்தூர் மாரியம்மன் கோவில் ஊருக்கு வெளியே வயல்வெளிகளின் நடுவில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கருவறையில் மாரியம்மன் சுதை வடிவில் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு கீழே சிரச வடிவில் 3 அம்மன்கள் வீற்றிருக்கிறார்கள். இவர்களை வலப்புறம் இருப்பவள் வயல்வெளியில் கிடைத்த அம்மனாகும். பார்வதி தேவியின் ஸ்வரூபமாக அருள் பாலிக்கும் இந்த மாரியம்மன் கோவிலில் சித்தர்கள் பலர் இன்றும் இரவில் வந்து அம்மனை வழிபடியாக பக்தர் நம்புகின்றனர். இந்த அம்மனுக்கு எட்டியம்மன் என்ற பெயரும் உண்டு. தல வரலாறு. திருவண்ணாமலை மாவட்டம் அம்மன் கோவிலில் மிகவும் படைவேடு ரேணுகாம்பாள் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த அம்மனின் அம்சமாக சித்தாத்தூர் மாரியம்மன் கருதப்படுகிறாள். அங்கேயே இதுதான் சுததான். கீழே வந்து ரேணுகாம்பாளுடைய இந்த பாடி அது அப்படியே வந்து காப்பர் ஷீட்டில் போட்டு லிங்கம் மட்டும் போட்டிருப்பாள். நடுவில் ஒரு ரவுண்டு எடுத்திருப்பாள். அதில் கண்ணு மூக்கு வாயில் அதெல்லாம் வெள்ளியில் வச்சுருக்கோம். அது ஸோ சித்தாத்தூர் மாரியம்மன் இவரோட அம்சமாக கருதப்படுகிறாள். சித்தர்களின் பூமியாக கருதப்படும் இந்த சித்தாத்தூரில் ஒரு சமயம் அன்னை ரேணுகாதேவி கோவில் கொள்ள வேண்டும் என்று ஆவலி இங்கு நாகமாக உலவைத்திருந்தாள். ஒரு நாள் நாகமாக சுற்றி திறந்த அம்பியின் நாவில் முள் தைத்து விட்டது. அப்பொழுது வாழைப்பந்தல் என்னும் ஊரைச் சேர்ந்த ஒரு பெரியவர் பனைமரத்தடியில் தன் மாட்டை கட்டிவிட்டு ஓய்வு எடுத்தார். அவர் அருகில் இந்த நாகம், நானே அன்னை ரேணுகாதேவி நாக வடிவில் வந்திருக்கிறேன், என் நாவில் முள் தைத்து இருக்கிறது, அதை எடுத்து விடுவாங்க என்று சொல்கிறாள். எங்கள் தாத்தாத்தோட எங்கள் அம்மா சொல்லுவாள், புலகத்தில் முள் தைச்சிட்டு அதை எடுத்து விடுன்னு சொன்னா. அவர் பயப்படாமல் அப்போ சந்தியாதனம் பண்ணியிருந்தாராம். வித்தத்தில் உட்காந்துட்டு டக்குன்னு அதை அந்த உத்திரணியே வச்சுட்டு ஒரு கையில் வேலை வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு இடுக்கியாட்ட டக்குன்னு எடுத்துட்டாராம். அப்புறமா சுற்றி 3 தடவை பிரதர்ஷனம் வந்து சத்தியம் பண்ணிது தான். அதனால் எங்காத்த பாம்பு கடியால் யாரும் பாதிக்கப்படலை. இப்போ இந்த நானே அன்னை வடி ரேணுகா நாக வடிவில் வந்து இருக்கிறேன், என் நாவில் முள் தைத்து விட்டது, அதை எடுத்து விடுவாயா என்று கேட்க, உடனே இந்த பெரியவர் எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் அந்த நாகத்தின் நாவில் இருந்த முள்ளை எடுத்து விட்டார். படமெடுத்து ஆடிய நாகம் அவருடைய வம்சத்தையே தான் காத்திருளாக ஆக்களித்து மறைந்தது. பின்னர் அந்த பெரியவர் குடும்பத்தோடு இங்கே வந்து வாழ ஆரம்பித்தார். நாக உருவில் முதலில் இங்கே வந்த அன்னை ரேணுகாதேவி பல காலத்திற்கு முன்பே கற்சிலையாக மண்ணில் புதைந்து கிடந்தாள். வயலில் ஏர் விழும்போது ஏற்கலப்பை தட்டுப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டாள். பெங்களூரில் வசிக்கும் அந்த பெரியவரின் வம்சாவளியினர் இப்பொழுது இங்கே வந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டு குறைவின்றி வாழ்கின்றனர்.
பக்தர்களின் கனவில் பாம்பாக தோன்றும் மாரியம்மன். இந்த அன்னை பக்தர்கள் கனவில் தோன்றி பொங்கல் வழிபாடு செய்யும்படி அறிவித்துவாளாம். அதை மறந்துவிட்டால் பாம்பாக தோன்றி நினைவுபடுத்துவாளாம். உடனே அவர்கள் சித்தார்த்தூர் வந்து அன்னையை வணங்கி பொங்கல் வைத்து வழிபடுவாராம். இது இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. தமிழகம் எங்கும் பலருக்கும் குலதெய்வமாக இந்த அன்னை திகழ்கிறாள். இந்த அம்மனின் அருள்செயல்கள் தங்கள் வாழ்வில் அற்புதங்களையும் திருப்பங்களையும் சந்தித்த பக்தர்கள் ஏராளம். பௌர்ணமி தேவரும் இங்கு அம்மனுக்கு சிறப்பு யாகங்கள் நடத்தி அபிஷேக அலங்காரம் நடைபெறுகிறது. இந்த அம்மனுக்கு ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மிகவும் விமர்சையாக திருவிழாவும் நடைபெறுகிறது சொல்லியிருக்கார். சித்தார்த்தூர் திருவண்ணாமலை போகும்போது படவேடு போகும்போது சித்தார்த்தூரும் போய் பார்த்துருவாங்க. நான் மாரியம்மன்லாம் வந்து வாரி கொடுக்குற தெய்வம், உடனடியாக கொடுத்துரும். பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க அவள் என்ன கேட்குறாளோ உடனே. எனக்கு அப்படியே ரெணுக்கா படம் பேசி நான் வந்து கிட்டத்தட்ட 3-4 தடவை போயிட்டு வந்திருக்கேன் படவேடுக்கு. இத்தனைக்கும் ரெணுக்கா வந்து எனக்கு குலதெய்வம் இல்லை. ஏன்னா அம்பாள் வந்து வா சொல்லும்போது போய் தான் ஆனாங்க. ஸோ இதனால் அந்த திருவண்ணாமலை சைடு போகிறோம் ட்ரை பண்ணலாம். தே கேன் விசிட். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.